இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வெற்றிவேல் முருகருக்கு ஹரோகரா. இந்த பதிவுல ஆடி மாதத்தோட சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆடி மாதம் துவங்குற முதல் நாள் வந்து நாம எப்படி வழிபாடு செய்யறது, நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வத்தை எப்படி அழைக்கிறது, இஷ்ட தெய்வத்தை எப்படி வணங்குறது, இன்னும் பல விஷயத்த இந்த பதிவுல முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆடி மாசம் துவங்குது அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்பாள் கோவில்ல திருவிழாவா நடக்கும். சிவபெருமான் கோவில்ல, முருகப்பெருமான் கோவில்ல கூட நிறைய விசேஷங்கள் இந்த மாசத்துல நடக்கும். ஆடி மாசம் அப்படின்றது உலகம் முழுக்க காக்கக்கூடிய ஒரு மாசமாவே இப்போதைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஆடி மாசத்துக்கு நிறைய சிறப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஆடி பண்டிகை அப்படின்னு நிறைய பேர் இந்த மாசத்துல வந்து கொண்டாடுவாங்க. இந்த மாசம் ஆடி மாசம் வந்து இந்த வருடத்துல எப்ப வந்து துவங்குது அப்படின்னு பாத்துக்கலாம். 17ஆம் தேதி தான் இந்த மாசத்துல வந்து புதன்கிழமை 17ஆம் தேதி வந்து ஆடி மாசத்தோட முதல் நாள் வந்து துவங்குது. சரிங்களா? இந்த நாள் வந்து நம்ம குலதெய்வத்தை எப்படி நாம வீட்டுக்கு அழைக்கிறது, நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நாம எப்படி வணங்குறது, அவங்களோட முழு அனுகிரகத்தை நாம எப்படி பெறுறது அப்படின்னு முழுசா இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். முதல்ல பாத்தீங்கன்னா ஆடி மாசம் அப்படின்னாலே ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே முழுசா வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆடி மாசத்தை வரவேற்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி செய்யறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா புதன்கிழமை தான் ஆடி மாசம் ஃபர்ஸ்ட் டே வருது. ஆனா நாம செவ்வாய்க்கிழமை மோஸ்டா யாருமே கிளீன் பண்ண மாட்டாங்க வீட்டெல்லாம். நீங்க திங்கக்கிழமை கிளீன் பண்ணி வச்சாலும் அது உதவாது. சோ நீங்க புதன்கிழமை காலையிலேயே வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு சாமி ரூமையும் சுத்தப்படுத்தி தாராளமா பூஜை செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடி மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அம்பாள் கோயில்லாம் காலையில 4 மணில இருந்து மைக் செட் எல்லாம் போட்டு சாமி பாட்டு போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா காலையிலே வந்து நாம வந்து தூங்கக்கூடாது, காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. முக்கியமா நீங்க ஆடி மாசத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து நம்ம நிலைவாசல் இருக்கு இல்லையா, அங்க வந்து மா இலை வேப்பிலை தோரணம் வந்து கட்டணும். இப்போ ஆடி மாசம் அப்படின்றது ரொம்ப மழை காலமா இருக்கிறதுனால எந்த கிருமியும் தொற்று நோயும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, யாரையுமே அண்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த மா இலை தோரணம் வேப்பிலை தோரணம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட அவைலபிள் இருக்குன்னு அந்த மாதிரிலாம் தோரணம் போட்டு வைங்க. கூடவே பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மஞ்சளும் ஆன்டிபயோட்டிக்காக தான் ஒர்க் செய்யுது. அதனாலதான் அந்த காலத்துல இருந்தும் அந்த மஞ்சளை வந்து மங்களகரமா வந்து பூசி வச்சிருவாங்க. இப்படியெல்லாம் நம்ம பண்றதுனால ஆடி மாசத்துல ஒவ்வொருத்தரோட வீடு பார்க்கும்போது நல்ல தெய்வ கலையா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படி நாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேப்பிலைக்கும் அம்பாளுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. நம்ம வேப்ப மரத்தை அம்பாள் அப்படின்னே கும்பிடுவோம். அதனால வேப்பிலையை வந்து நம்ம நிலவாசல தோரணமா கட்டுறதுனால வீட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். கண்டிப்பா யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க தாராளமா கட்டுங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டோம், நிலவாசலுமே நல்லா அழகா தோரணம் எல்லாம் கட்டி வச்சுட்டோம். இப்ப நம்மளோட குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கணும். இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்றதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் வந்து நம்மள அனுகிரகம் செய்யணும். நம்ம குலதெய்வத்தை நாம அழைச்சிட்டு குலதெய்வத்துக்கிட்ட நாம அனுகிரகம் வேண்டணும். மற்றபடி நான் என்னென்ன கடவுள்கிட்ட வேண்டணும் அந்த முழு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட குலதெய்வத்தை நீங்க மனசார வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்மளோட எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுற குலதெய்வத்தை நாம எப்படி வணங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வீட்டுல ஒரு கலசம் வச்சுட்டு குலதெய்வத்தை வணங்குறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும். கலசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளியில செம்பு இருக்கு அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நல்லா விபூதி மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசிட்டு ஒரு மஞ்சள் கட்டிக்கோங்க. நூல் சுத்த தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நூல் சுத்திக்கலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 டைப்ல வந்து கலசம் வச்சுக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அரிசி வச்சுட்டு அதுல கலசம் வைப்பாங்க. சில பேர் தண்ணி ஊத்திட்டு கலசம் வைப்பாங்க. தண்ணி ஊத்தி நம்ம கலசம் வைக்கும் போது அதுல வந்து மஞ்சள் குங்குமம் ஒரு 5 ரூபாய் காயின் ஒரு எலுமிச்சப்பழம் வேப்பிலை மாவிலை எல்லாம் போட்டுட்டு கலசத்தை வச்சுக்கலாம். அரிசி போடுறவங்களுக்கு அதே தான். அரிசியில வந்து கொஞ்சமா மஞ்சள் வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு 5 ரூபாய் காயின் எலுமிச்சப்பழம் போட்டு வேப்பிலை மாவிலையை வச்சுக்கிறது. இந்த மாதிரிதான் நம்ம கலசம் வைப்போம். இந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு நம்ம கலசத்தை வைக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை வந்து மாத்திக்கணும். அரிசி வச்சுக்கிறவங்க பரவாயில்ல. அதுல வந்து எலுமிச்சப்பழம் எப்படி இருக்கு அதோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் அழுகுன மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை வந்து மாத்திக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஆடி முதல் நாளே வந்து நாம கலசம் வச்சுட்டு குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கணும். அவங்க வந்து அந்த கலசத்துல வந்து எழுந்தருளி நமக்கு வந்து அருளி எல்லா அருளையும் தரட்டும், அனுகிரகத்தை தரட்டும் அப்படின்னு நம்மளோட கோரிக்கை எல்லாமே நம்ம குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை நாம வணங்க முடியும். இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முழுசா நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பா தேவை. அதனால யாருமே குலதெய்வத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டு மத்த சாமியை கும்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
முதல் நாளாவ எந்த குலதெய்வம் இருக்கோ, அம்பாள் இருக்கா, யார் இருக்காங்களோ அவங்கள வந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். குலதெய்வம் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட போட்டோ கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். நமக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா காமாட்சிய தாயாரையும் இல்லைன்னா மூகாம்பிகை தாயாரையும் நாம குலதெய்வமா வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்கள மனசார நினைச்சிட்டு இந்த கலசம் வச்சு கலசத்துல வந்து எழுந்தருள சொல்லி நம்ம அனுகிரகம் என்ன இருக்கோ அதை நாம வேண்டிக்கலாம். கலசம் வச்சதுக்கு அடுத்த முறை நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நாம அந்த நாளைக்கு வந்து எப்போ வணங்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம். நல்ல நேரத்தை பார்த்துதான் நாம எந்த பூஜையா இருந்தாலும் துவங்குவோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி முதல் நாள் வந்து 17ஆம் தேதி புதன்கிழமை வருது. அன்னைக்குன்னு பார்த்து காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள நம்மளோட பூஜையை முடிச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த நேரத்தை நாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில 9 மணி 15 நிமிஷத்துல இருந்து 11 மணி 45 நிமிஷத்துக்குள்ள நல்ல நேரம் இருக்கு. அப்ப கூட நாம பூஜையை செஞ்சுக்கலாம். நாம படையல் வச்சு நிறைய பொருட்கள் எல்லாம் படையல் வச்சுட்டு சமையல் எல்லாம் செஞ்சு படையல் வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்டா தேவைப்படும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மதியம் 1:30 இருந்து நம்மளோட பூஜையை நாம தொடங்கிக்கலாம். அப்ப கூட நம்ம பூஜையை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிலிருந்து நம்மளோட பூஜையை துவங்கிக்கலாம். அன்னைக்கு நமக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மொஹரம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு லீவ் இருக்கும், நிறைய பேருக்கு லீவ் இருக்கும், அரசு விடுமுறை அப்படின்றதுனால நம்ம வீட்டுல இருக்கிறதுனால ரொம்ப மன நிறைவா இந்த ஆடி முதல் நாள ரொம்ப சந்தோஷமா கொண்டாட முடியும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆடி பண்டிகை திருவிழா மாதிரியே நடக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் சுடுறது அப்படின்றது ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்லியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம சைட்ல அந்த பண்டிகை இல்லை, ஆனா அந்த பண்டிகை வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்கோ, அவங்களோட வழக்கம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாம அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. ஆடி முதல் நாள் அப்படின்றது அந்த மாசம் முழுக்கமே நம்மளோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாருமே நாம ரொம்ப மன நிறைவா வணங்க இருப்போம். அதனால அன்னைக்குன்னு பார்த்து முதல் நாளே வந்து நம்ம அசைவம் சாப்பிட்டதுனால நமக்கே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாம சைவம் சாப்பிட்டு நம்ம பூஜை செய்யும் போது அதனோட பலன் வந்து எப்பவுமே நமக்கு 2 மடங்கா கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சைவமா நீங்க எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விருந்து இருக்கு, நம்ம மாப்பிள்ளை விருந்து இருக்கு, ஆடி தலை ஆடி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களோட விருந்தை நீங்க வச்சுக்கலாம். ஆனா துவங்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க சைவமா ஏதாவது சமைச்சிட்டு தான் இந்த முதல் நாளை துவங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வேப்ப மரத்துக்கு எல்லாமே இந்த ஆடி மாசம் முதல்ல உங்ககிட்ட உங்க ஊர்ல இல்லைன்னா உங்க வீடு கிட்டே மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துக்கும் கொஞ்சம் மஞ்சள் பூசிட்டு நீங்க பூஜை செஞ்சுக்கலாம். அம்பாள் வந்து எந்த ரூபத்துல வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வேப்பிலைக்கும் அம்பாளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதனால உங்க ஊர்ல உங்க வீட்டுல எங்க வேப்பிலை மரம் இருந்தாலும் அந்த மரத்துக்கும் ஒரு சின்ன பூஜையா போட்டுருங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அன்னைக்கு கோயிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல காவல் தெய்வம் எல்லை அம்மன் இந்த மாதிரி ஏதாவது கோயில் இருக்கு, நம்ம குலதெய்வம் ரொம்ப கிட்டத்திலேயே இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா இங்க எல்லாமே போயிட்டு ஒரு நெய் தீபமா நீங்க ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து நைவேத்தியமா நாம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால படையல் வச்சு நாம நைவேத்தியம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்க பண்ண முடியும். ஆனா எளிமையா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சாலே போதும். இல்ல நம்மளால முடியும் செய்ய முடியும் அப்படின்றவங்க சக்கரை பொங்கல், பால் பாயாசம், பச்சைப்பயிறு பாயாசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டு அம்பால வணங்கலாம். குலதெய்வத்தை எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோ சந்தோஷத்தை இந்த மாசம் முழுக்க நாம பண்ணலாம். நமக்கும் அது ரொம்ப மன நிறைவா இருக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுசா கிடைச்சா மட்டும்தான் நம்மளோட எல்லா வேலையும் நம்ம வெற்றியப்பட முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தோட அருள் இல்லாம நாம எந்த கோயிலுக்கும், அது எந்த மாதிரியான கோயிலா இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போய் நாம வணங்கி வந்தாலும் அதனோட முழு பலனை கண்டிப்பா நம்மளால பெறவே முடியாது. தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை தாராளமா கும்பிட்டுக்கோங்க. தெரியாதவங்க தேட முயற்சி பண்ணுங்க, நம்மளோட குலதெய்வம் எது அப்படின்னு தேட முயற்சி பண்ணிக்கோங்க. தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க காமாட்சி அம்மாளையோ இல்லைன்னா மூகாம்பிகை தாயாரையோ நீங்க உங்களோட குலதெய்வமா ஏத்துக்கோங்க. ஆண் குலதெய்வம் பாத்தீங்கன்னா முருகரை நீங்க குலதெய்வமா ஏத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களும் உங்க முள் மனசுல வந்து நீதான் என்னோட குலதெய்வமா இருந்து நம்ம வீட்டை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் யாரு அப்படின்னு தேடி உங்களோட குலதெய்வத்தை நீங்க வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். ஆடி மாசம் துவங்குன முதல் நாள்ல இருந்தே நாம குலதெய்வத்தை வணங்கி நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள எழுந்தருள் செஞ்சு அவங்களோட அனுகிரகத்தை பெறுறதுக்காக இந்த மாசம் முழுக்க வர்றங்கிற எல்லா பண்டிகையும் நம்ம கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா அவங்கள வந்து சந்தோஷம்
சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட முழு அனுகிரகமும் நம்ம கிட்ட இருக்கும். அப்படி இருந்ததாலே போதும், நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆடி மாசம் அப்படின்னால இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்கு. கண்டிப்பா திருவிழா நாட்கள் வந்து ரொம்பவே அதிகம். நாம எந்த ஊருக்கு வேலைக்கு போயிருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல நடக்கிற ஏதாவது ஒரு திருவிழாக்காவது, ஏதாவது ஒரு ஆடி வெள்ளி அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாவது எல்லாருமே ஒண்ணு சேரி அந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமா நடத்துவோம். அந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை தான். ஆடி கிருத்திகைக்கு நான் எங்க அக்கா வீட்டுக்கு போவேன். அங்க வந்து திருவிழா ரொம்ப ஜோரா இருக்கும். அது மாதிரி நீங்க எல்லாம் எந்தெந்த ஊருக்கு போவீங்க, உங்களோட சொந்த ஊருக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நானும் கேட்கறதுல ஆர்வமா இருக்கேன். இந்த ஆடி மாசம் முதல் நாள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி குலதெய்வத்தோட முழு அருளை நீங்க பெறணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். குலதெய்வத்தோட வணங்கி அம்பாளோட முழு அனுகிரகமும் நல்ல கோரிக்கையா வச்சுக்கோங்க. எல்லா கோரிக்கையும் அம்பாள் இந்த மாசத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால எல்லா கோரிக்கையும் நல்லதா நடத்தி கொடுப்பாங்க. அதனால நல்லதே நினைங்க, நல்லது மட்டுமே நடக்கும். எல்லா சாமியும் நீங்க என்னென்ன சாமியை வேண்டுறீங்களோ இந்த ஆடி மாசம் முழுக்குமே அவங்களோட முழு ஆற்றல் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவை உங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல வர்ற நிறைய விஷயங்கள் பத்தி நிறைய பதிவுகள் இந்த ஆடி மாசத்துக்காகவே வரும். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதோட எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவையும் முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.